இயேசுவில் பிரியமான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாகி இருக்கின்றோம். இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள்: நான் மீண்டும் உங்களை காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். மீண்டும் நான் உங்களை காணும்போது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையும். நாங்கள் மீண்டும் மீண்டும் இறைவனோடு உறவை வளர்த்து கொள்ளுகின்ற பொழுது, இறைவனோடு நாங்கள் ஒன்றுபட்டு வாழுகின்ற பொழுது, இறைவனின் மூலம் நாங்கள் ஆண்டவராகிய தந்தையை நாடி செல்லுகின்ற பொழுது, இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து இறைவனுக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுது, எங்களை கொடுக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றது. அந்த மகிழ்ச்சியிலே நாங்கள் திளைத்தவர்களாக வாழவும், அந்த மகிழ்ச்சியின் இரட்டிப்பிலே வாழவும் நாங்கள் பிரயாசைப்பட வேண்டும். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய அன்பிற்குள்ளும் தன்னுடைய மகிழ்ச்சிக்குள்ளும் எங்களை அழைத்து நிற்கின்றார். செப வாழ்க்கையின் மூலம், எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையின் மூலம் ஆண்டவரோடு நாங்கள் ஒன்றுபட்டு வாழுகின்ற பொழுது, ஆண்டவரை நாங்கள் தேடிச் செல்லுகின்ற பொழுது, ஆனந்தம் அடைகின்ற ஆண்டவர் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றார். எப்பொழுதெல்லாம் ஆண்டவரோடு நாங்கள் வாழ ஆசைப்படுகின்றோமோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை வாழ நாங்கள் ஆசை கொள்ளுகின்றோமோ, அப்பொழுதெல்லாம் எங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றது. ஏனென்றால் ஆண்டவருக்குரிய காரியங்களிலும், ஆண்டவருக்குரிய செயற்பாடுகளிலும், ஆண்டவருக்கு விருப்பமானவற்றிலும் நாங்கள் எங்களை ஈடுபடுத்துகின்ற பொழுது, எங்களை நாங்கள் ஈடு கொடுத்து ஆண்டவருக்காக எங்களை நாங்கள் வாழ முன் வைக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிப்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம். ஆண்டவருடைய மகிழ்ச்சியை அனுபவித்து அந்த மகிழ்ச்சியிலே நாங்கள் திளைத்தவர்களாக வாழ இன்றைய இந்த நாளிலே ஆண்டவரோடு பயணமாகவும், ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் எங்களோடு கூட இருக்கவும், அந்த அருளிலும் ஆசீரிலும் நாங்கள் நிலை பெற்று வாழ்ந்து ஆண்டவருடைய மகிழ்ச்சியை எமதாக்கிக் கொள்ள இன்றைய இந்த நாளிலே ஆண்டவரோடு பயணமாகவும், அன்னைமரி மூலமாக ஆண்டவருடைய அருளை பெற்று மகிழ்ச்சியோடு வாழவும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக.